Hi friends, this is Vijay from Dhruvam Academy. Group 4 2025 நியூ சிலபஸை பொறுத்த வரைக்கும் ஸோ யூனிட் 1லேருந்து யூனிட் 7 வரைக்கும் செப்பரேட்டாக அழகாக பிரித்து கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு யூனிட்லேருந்து எவ்வளோ கேள்விகள் கேட்க போகிறோம் அப்படிங்கிறதும் தெளிவாக வந்து சொல்லிட்டாங்க. ஃப்ரம் த பிகினிங்லேருந்தே நிறைய பேருக்கு என்ன டவுட் இருந்திருக்கும் அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஸோ புக் வைஸ் லெசனாக எல்லாமே படிக்கணுமா இல்லை சிலபஸை மட்டும் படித்தா போதுமா அப்படிங்கிறது மாதிரியான சந்தேகத்திலேயே மேக்ஸிமம் வந்து சிலபஸை 100% கவர் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? இங்கே யூனிட் 1லேருந்து யூனிட் 6 வரைக்கும் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. சிலபஸில் என்ன கொடுத்துருக்குறாங்களோ அந்த சிலபஸ்லேருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும். எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ ஸோ அதிலேருந்து தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்க போகிறாங்க. உங்களுக்கு யூனிட் 7 பொறுத்த வரைக்கும் இந்த சிலபஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது 15 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதில் 95% கொஸ்டின் உங்களுக்கு சிலபஸ்லேருந்து வந்திருக்கும். ஃப்ரம் த பிகினிங்லேருந்து நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே இதுதான். 95% கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் 100% சிலபஸ்லேருந்து வந்துடும். ஓகேங்களா? ஒரு 1 or 2 கொஸ்டின்ஸ் அதிகபட்சம் ஒரு 3 கொஸ்டின் வரைக்கும் ஸோ வெளியிலேருந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எந்த பகுதி உங்களுக்கு சந்தேகமான பகுதி அப்படின்னா இந்த யூனிட் 7. எல்லாருமே இந்த யூனிட் 7 மனசில் வச்சு தான் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அப்புறம் அட்வான்ஸ் தமிழ் படிக்கணுமா அந்த அளவுக்கு போர்ஷன் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சுட்டு நியூ புக் ஓல்டு புக் படிச்சுட்டு அதுக்கு அடுத்தது அட்வான்ஸ் தமிழ் படிக்கணும் அப்படிங்கிற அந்த அவசியமே கிடையாது. ஏன்னா நமக்கு எப்படியும் அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாங்க அப்படின்னா ஒரு 2லேருந்து 3 கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதுவுமே இந்த போர்ஷன்லேருந்து தான் உங்களுக்கு அந்த கொஸ்டினுமே வரும். ஏன்னா ஒவ்வொரு யூனிட்டுக்குமே எவ்வளோ வெயிட்டேஜ் அப்படிங்கிறது தெளிவாக கொடுத்துட்டாங்க. அந்த வெயிட்டேஜ் பிரகாரம் தான் அவங்க கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இதுவுமே வெயிட்டேஜ் அப்படிங்கிறது 15 கேள்விகள் கேட்பாங்க. அந்த 15 கேள்விகளும் இந்த கொடுத்துருக்கிற இந்த போர்ஷனில் இருந்து கண்டிப்பாக ஒரு 12 கேள்விகள் வந்துடும். ஒரு 3 கேள்விகள் இல்லை ஒரு 4 கேள்விகள் அதிகபட்சம் வெளியிலேருந்து கேட்பாங்க. அப்படின்னா அதுக்காக நான் இப்போ உட்காந்து 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. அந்த அவசியம் கிடையாது. அதுக்கு தான் எந்த மாதிரியான டாப்பிக்கெலாம் உங்களுக்கு அவுட் சைடு சோர்ஸ்லேருந்து அதாவது என்னென்னா ஸ்கூல் புக்கில் தான் கேட்பாங்க. ஆனால் அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய டாபிக் அப்படிங்கிறது ஒரு சிலது நான் கெஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். அதுவுமே ப்ரீவியஸ் ஒரு கொஷின் பேப்பரை பேஸ் பண்ணி அந்த கொஷின்ஸை பார்த்துக்கிட்டா போதும். நீங்கள் இனிமே போய் ஸ்கூல் புக்கை எடுத்து 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கவும் வேணாம். அட்வான்ஸ் தமிழ் எதுவுமே படிக்க வேண்டாம். அந்த ப்ரீவியஸ் ஒரு கொஷின் பேப்பரை பேஸ் பண்ணி நம்ம தொகுத்து கொடுக்குற கேள்வி பதிலாகவே நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா? அதுவே ஒரு டெஸ்ட் மாதிரி நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க. ஜஸ்ட் அதை லிசன் பண்ணுறதுனால 100%. ஓகேங்களா? ஸோ 100க்கு 100 கொஸ்டின் வந்து உங்களால் தமிழில் அடிக்க முடியும். ஏன்னா ஏற்கனவே நம்ம 7 days சேலஞ்ச் அப்படிங்கிறதுல தமிழ் என்டையர் சிலபஸ் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து ஸ்கூல் புக்கில் ப்ளஸ் ஓல்டு கொஷின் பேப்பர் நியூ புக் ப்ளஸ் ஓல்டு புக் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. சிலபஸை தாண்டி வரக்கூடிய டாபிக் அப்படிங்கிறது எப்படின்னா இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணல. ஜஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறேன்னா இங்கே தமிழ் சான்றோர்கள் பற்றிய செய்திகள்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த ஒரு இது மட்டும் நம்ம எடுத்துப்போமே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசன் கொடுத்துருக்குறாங்க, டிகேசி தவத்திருக்குன்ற அடிகளார் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க, கண்ணதாசன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆனால் பாரதியார் அப்படிங்கிற ஒருத்தரையும் இங்கே வந்து கொடுக்கல. அப்போ கேட்குறதுக்கு வாய்ப்புள்ள பகுதி அப்படின்னா பாரதியார்லேருந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க. எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள் அப்படிங்கிறதுல பாவேந்தர் டிகேசி தவத்திருக்குன்ற அடிகளார் வந்து கொடுத்துருக்குறாங்க. பாரதியார் மிஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த பாரதியார் தமிழ் சான்றோர் கிடையாதா அப்படின்னு கேட்டால் தமிழ் சான்றோர். பாரதியார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் கிடையாதா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக அதிகமான இது வந்து பாரதியாரில் வந்து இருக்குது. லெசன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா செய்யலும் வந்து இருக்குது. அப்போது அவங்க அவுட் ஆஃப் சிலபஸ் கேட்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான டாப்பிக்கில் இருந்தால் உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அதுக்கு நம்ம இடம் கொடுக்காம அந்த கொஸ்டின்ஸும் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரை பேஸ் பண்ணி ஒரு 12 வருஷத்து கொஷின் பேப்பரில் பர்டிகுலராக பாரதியார்லேருந்து என்னென்ன கொஷின்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது நான் தொகுத்து பேக் டு பேக் குயிக் ரிவிஷனில் வந்து கொடுக்க போகிறேன். அது மட்டும் கிடையாது. ஸோ அவுட் ஆஃப் சிலபஸ் இருக்கக்கூடிய 1-2 டாபிக் மட்டும் நம்ம பார்க்க போகிறது கிடையாது. இந்த யூனிட் 7ல் திருக்குறளாக இருக்கட்டும், அறநூல்கள் தொடர்பான செய்திகள், நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400 இதுவாக இருக்கட்டும், ஜியூபோப் வீரமாமுனிவர் பார்க்கும்போது கால்டுவெல்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அவங்க தமிழ் தொண்டில் வந்துடுவாங்க. ஓகேங்களா? ஸோ தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள் அப்படிங்கிறதுல உங்களுக்கு மென்ஷன் ஆகலைனாலும் அவங்களோட பேர் நேரட்டாக மென்ஷன் ஆகலைனாலும் உங்களுக்கு சிலபஸ்லேருந்து கேட்குறதா சொல்லி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற டைமில் வந்து போய் உங்களால் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்டில் கண்டிப்பாக
படிக்க முடியாது, படிக்கிறதும் டைம் வந்து வேஸ்ட்டு, மற்றது படிக்க முடியாமல் போயிடும். புரியுதுங்களா? அதுக்கு தான் உங்களுக்கு சிலபஸ்லேருந்து 95 கொஸ்டின் கண்டிப்பாக 100% வந்து, அதாவது கண்டிப்பாக 95% கொஸ்டின், ஓகேங்களா, 95 கொஸ்டின் ஷூராக 100% வந்துடும். மீதி இருக்கிற 5 கொஸ்டின் அப்படிங்கிறது, இல்லைனா ஒரு 4 கொஸ்டின் 3 கொஸ்டின் அவுட் ஆஃப் சிலபஸ் போகும்போது உங்களுக்கு என்ன பயம் வரும் அப்படின்னா, 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் படிக்கலையே, ஓல்டு சிலபஸ் வந்து ஓல்டு புக் படிக்கலையே, நியூ புக் படிக்கலையே, அதுக்கடுத்தது அந்த சிறப்பு தமிழ் படிக்கல, தேவையில்லை. ஓகேங்களா? அதுக்கு தான் என்னென்ன டாப்பிக்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து அவுட் ஆஃப் சிலபஸில் கேட்க வாய்ப்பு இருக்கோ அந்த டாப்பிக்லேருந்து நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அது கூடவே மற்றதும் பார்க்க போகிறோம். இந்த பேக் டு பேக் குயிக் ரிவிஷன் வந்து பாருங்கள். ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் ஒரு வீடியோ. ஜஸ்ட் அதை லிசன் பண்ணிக்கோங்க. இதுக்குன்னு நீங்கள் மெனக்கட போகிறதில்ல. 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ உங்களோட ஸ்டடி டைம் வேஸ்ட் ஆக போகிறதில்ல. இதை பார்க்கறதுனாலையும் கேட்கறதுனாலையும் ஒரு கொஷின் வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு வரும்போது கண்டிப்பாக ஒவ்வொரு இனிமேல் பார்க்க போகிற எல்லாமே ஒவ்வொரு மார்க், ஓகேங்களா, ஒவ்வொரு விஷயம் நீங்கள் பார்க்குறதும் ஒவ்வொரு மார்க்காக நினச்சி வந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸை வந்து கொடுக்கும். இந்த பேக் டு பேக் இந்த குயிக் ரிவிஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ சிலபஸ் அவுட் ஆஃப் சிலபஸில் இருக்கக்கூடிய டாப்பிக்லேருந்தும் நம்ம கொடுக்குறோம். இது சிலபஸில் இல்லையே அப்படின்னு நினைக்காம இந்த வீடியோ பார்த்துருக்கிறவங்களுக்கு தெரியும், நம்மளை ஃப்ரம் த பிகினிங்லேருந்து ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒவ்வொரு டாப்பிக்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக வரத்துக்கு சான்சஸ் இருக்கக்கூடிய டாப்பிக்லாம் லாஸ்ட்டில் கொடுக்குறேன்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ அதுதான் இது. எப்படி இருந்தாலும் உங்களுக்கு மிஸ் ஆகாது. புரியுதுங்களா? அதனால் கண்டிப்பாக உங்களால் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணிட முடியும். ஸோ தேங்க்யூ.